வெல்கம் சொல்லு சரிக்குமார். வெல்கம் டு டிசி பிளாஸ். ஓப்பா அங்க பாரு, சூப்பர். வா போலாம். போலாமா? நிறைய பேரோட ஒரே கேள்வியாக என்ன இருந்துச்சுன்னா, டிஜி விளாக்ஸில் அண்ணி வர மாட்டுறாங்க, ஜஸ்ட் டிஜியில் தம்பி வர மாட்டுறாரு, அது ஏன்? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த சேனலில் வந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் தம்பிக்காக வந்தது, ஜஸ்ட் டிஜியில் வந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் எங்களுக்காக வந்தது. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலான்ற ஒரே காரணம் தான். பட் வீட்டில் எப்பயுமே தம்பி அண்ணி எல்லாம் வச்சு ஏதாச்சும் சம்பவங்கள் நடக்கும். நான் முடிஞ்சா இனிமேல் அதையும் நான் பதிவு பண்ணுறேன், ஓகேங்களா? ஒரு காலத்தில் அண்ணாச்சி கடைகளில் கூடிக்கிட்டு இருந்த கூட்டங்கள் இப்போ டிமார்ட் நோக்கி படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிமார்ட்டுக்குள்ளே போனோம்னா அவ்வளவு கூட்டம். அப்புறம் உங்ககிட்ட எப்பயுமே தயவு கூர்ந்து கேட்கறது அந்த லைக் தான். இப்பயும் வீடியோவை மினிமைஸ் பண்ணிட்டு மறக்காம அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ரெண்டு விதமா பிரிச்சு ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். ஒன்னு அத்தியாவசிய தேவைகள், இன்னொன்னு நொறுக்கு தீனிகள் மற்றும் ஆடம்பர தேவைகள். மற்ற எல்லா இடங்களை விட டிமார்ட்ல எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா, மொத்தமாவே இருக்கிறது ஒரே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் தான், அதுவும் நீளமா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்லாம் போனோம்னு வைங்களேன், வீட்டு உபயோக பொருட்களுக்கு ஒரு ஃப்ளோரு, ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஃப்ளோரு, அப்புறம் காலணிகளுக்கு ஒரு ஃப்ளோரு, இந்த மாதிரி ஃப்ளோரா இருக்கும். அதுவும் ஏறி இறங்கி பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் டைம் பாஸா தான் இருக்கும். எனக்கு என்னமோ தெரியல, டிமார்ட் ஒரே ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் நீளமா வச்சிருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஒரு ட்ராலியை எடுத்தோமா, தள்ளிக்கிட்டே என்னெல்லாம் தேவைன்னு பறக்க பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பொறுமையா போனோமா, தேவையான பொருட்களை கூடையில் எடுத்து போட்டோமான்ட்டு போயிருது. மறுபடியும் ரெண்டாவது முறையா ஒரு தடவை உங்களுக்கு ரிமைண்டர் தரேன், லைக் பண்ணிருங்க, இல்லைன்னா கனவுல சங்க கடிச்சிருவேன். சும்மா விளையாட்டு போக்கில் உங்களே ஒரு நண்பனா நினைச்சுதான் இப்படிலாம் பேசுறேன், என்ன இப்படிலாம் பேசுறான்னு சொல்லி கோச்சிக்காதீங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். மறுபடியும் டிமார்ட் மொத்தமா சுத்தி பார்த்ததுல எனக்கு ஒரே ஒரு மைனஸ் தான் தோணுச்சு. என்ன அப்படின்னா, வெயிட்டிங் ஹால் அப்படின்ற ஒன்று வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா நாங்க ஷாப்பிங்லாம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளவு நேரம் நாங்கெல்லாம் நல்லா ஷாப்பிங் பண்ணாலும் தம்பியால நிக்க முடியல. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் நண்பர்களே. கையில காசு வந்த கையோட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி நமக்கு வந்த பில்லு என்னன்னா, ஒரு பில்லு 4500 ரூபாய் அண்ட் இன்னொரு பில்லு 1900 ரூபாய். உண்மையை சொல்லணும்னா அடுத்த ஒரு மாசத்துக்கு மச்ச மாமிசங்கள், காய்கறிகள் இது வாங்குறத தவிர வேற எந்த செலவுகளும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஒரு குறை அப்படின்னா, டிமார்ட் எங்க வீட்டு பக்கத்திலே இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா போயிட்டு வர செலவு ஒரு சின்ன செலவாயிருது இல்ல, அதையும் மிச்சம் முடிச்ச மாதிரி இருக்கும்ல. இந்த வீடியோ ஒன்று டிமார்ட்டுக்கான ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஆனா நீங்களும் ஒரே ஒரு தடவையாச்சும் டிமார்ட்டுக்கு போய் பாருங்க, விலை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. நான் எப்பயுமே தனிநபர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துறத மனசுல வச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால நாங்க என்னதான் இங்க ஷாப்பிங் பண்ணியிருந்தாலும் எங்க ஊர்ல இருக்கிற அண்ணாச்சி கடைகள்லயே நாங்க எப்பயுமே வாங்குவோம். நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே லோக்கல் கடைகள்ல ட்ரௌசரு, டிஷர்ட், தள்ளுவண்டி கடைகள்ல காய்கறிகள், பழங்கள்லாம் வாங்கி நீங்க பார்த்திருப்பீங்க. எங்க ஊர்ல இல்லாத பெரிய கடைகளா, ஆனா நான் மெனக்கெட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்டே வாங்குவேன். ஏன்னா அவங்களோட பொருளாதாரத்தையும் மேம்படுத்தின மாதிரி ஆச்சு. ஸோ ஒரு கன்சியூமரா நான் கருத்துல கொள்றது இது. நீங்களும் இதை மறக்காம அப்ளை பண்ணி பாருங்க. மாசம் ஆகிற செலவுல பாதியே இந்த மாதிரி ஒரு பெரிய கடைகள்ல, இல்லைன்னா ஒரு 75% அந்த மாதிரி பெரிய கடைகள்ல இருங்க. மிச்சம் இருக்கிற 25% உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தனிநபர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுங்க. 5 வருஷமாங்க, எப்படி 5 வருஷமாங்க நான் யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த 2025 தான் ஏதோ எங்களுக்கு நல்ல காலம் பிறந்த மாதிரி எங்களை யூடியூப்ல நிறைய பேருக்கு தெரியுது. எங்க வீடியோஸும் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. யூடியூபர்ஸ் எல்லாம் காலத்துக்கு ஏற்ப மாறுறத பார்த்திருக்கேன். அண்ணா அண்ணி நீங்க தான் என் ஃபேவரட், அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்றவங்களே கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு சேனலுக்கு அண்ணா அண்ணி நீங்க தான் என் ஃபேவரட்னு போட்டு நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ப மாறாம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, லைஃப் லாங் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஏன் இதை நான் இப்படி ஓப்பனாவே கேட்கறேன்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு ஃபால்ஸ் ப்ரொமோஷனும் பண்ணதில்லை, இதுக்கப்புறம் பண்ண போறதில்லை. நியாயமான ஒரு ப்ரொமோஷன் வந்தா மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதனால காலத்துக்கு ஏற்ப யூடியூபர்ஸை மாத்திட்டு போற மாதிரி எங்களையும் ஒரு நாள் உதறி தள்ளிட்டு மாத்திட்டு போயிடாதீங்கன்னு சொல்ல வரேன். இந்த யூடியூப்ல இருந்து வர்ற காசு புகழெல்லாம் தாண்டி இதுல வர்ற வியூஸ், லைக்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ஒரு அடிக்டே ஆயிட்டோம் நாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாருங்க, டிமார்ட்லயும் நிறைய பேர் நாங்க சந்திச்சோம். இந்த மாதிரி நீங்க யூடியூபர் தானே, தம்பியை வச்சு வீடியோ போட்டு பார்த்திருக்கேன், நீங்களும் ஒய்ஃப் வீடியோ போட்டு பார்த்திருக்கேன். அந்த மாதிரி அதுலயும் ஒரு ஃபேமிலி தம்பியை பார்த்து பேசிட்டும் போனாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க பேசும்போது தம்பி ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தான். அதுக்கப்புறமா அப்படியே அங்கிருந்து வீரதீரேஸ்வரன் படம் பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படிக்கு நலமும் அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்ட் டிஜி அண்ட் டிஜி விளாக்ஸ். விடைபெறுகிறோம் நண்பர்களே, பாய்.